ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கர்த்தர் எதற்காக அடையாளத்தை கொடுக்கிறார்? நாம் கண்டிப்பாக அவரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது எப்படியாவது என்னை நம்ப வைக்கணும், நான் நம்பணும். ஏன் நாம் நம்ப வேண்டும்? ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், நம்மை விட ஆண்டவருக்கு தெரியும். பொதுவாகவே அடையாளங்களை காணும் போதோ வார்த்தைகளை கேட்கும் போது அதற்கு ஏற்றாற் போல சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் அமையும் போது நமக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் லெவல் அப்படியே கூடிட்டே இருக்கும். எல்லாமே எதிரடையாய் மாறும் போது அவ்வளவு நாள் கட்டி எழுப்பப்பட்ட விசுவாசம் என்பது ஒரே செகண்ட்ல ஒரே நாளில் டவுன் ஆகி போகிறதையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஏன் நம்மால் நம்ப முடியவில்லை தெரியுமா? நாம் வார்த்தையை வெறும் வார்த்தையா பார்க்கிறோம். 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, வெறும் வார்த்தையா பார்க்கிறோம். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார்னா அது ஏன்னா அவருடைய நாமம் என்ன தெரியுமா? சத்தியம். ஆமென். இந்த பகல் வேளையில சொல்ல முடியுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். இதை அறியணும். சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். சபையே, சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். நீங்க வாக்கு தத்தங்களை எழுதி வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு கீழே எழுதுங்க, அவர் எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். எனக்கு சரியா ஜெபம் பண்ண கூட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் எனக்கு தெரிவித்ததெல்லாம் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும். இதை நீங்க சும்மா சொல்லல, நீங்க சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறீங்க. சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறீங்க. நிச்சயமாய் நிச்சயமாய் அதை செய்வீர், அதை நிறைவேற்றுவீர். நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் பேச்சா பார்க்காதீங்க. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை நீர் கடிந்து கொள்வீராக. ஆண்டவரே, நான் இன்னும் நம்பாம இருக்கிறேன்னா என்னை கடிந்து கொள்வீராக. யோபுவை கடிந்து கொண்டார் அல்லவா? கடிந்து கொண்டதுனால தானே அவன் நம்பினான். அவன் அடுத்து என்ன அறிக்கை செய்தான்? முதல்ல என்ன சொன்னான்? அவர் எனக்கு உத்தரவருளினால் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னவன் இப்ப சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் 2 மடங்காக கொடுத்தார். சொல்றார், விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர் ஒருவனை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அவன் நிச்சயமாய் அவரால் தூக்கி எடுக்கப்படுவார் என்று அர்த்தம். அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்கும் போது, ஆண்டவரே என்னால நம்ப முடியலையா, சரண்டர் ஆயிருங்க அப்பா, என்னை கடிந்து கொள்ளுவீராக. அல்லேலூயா.